ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லைட் லெசனில் இது வந்து தேர்ட் பார்ட், சரிங்களா? ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், முதல்ல ரெஃப்ராக்ஷன்னா என்னன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இப்போது இதில் வந்து ஒரு வாட்டர் இருக்குதா வச்சுப்போம், இந்த கேனில் இந்த டேங்க்கில் வாட்டர் இருக்குதா வச்சுப்போம், ரைட்டா? இதில் வந்து ஒரு லைட் போகிறதா வச்சுப்போம். இப்போ இது வந்து ஏர் மீடியத்துலேருந்து ஒரு லைட் பட்டு வாட்டரில் போகும்போது என்ன ஆகும்னா இது பெண்ட் ஆகும், சரிங்களா? இது நம்ம ரெஃப்ராக்ஷன் படிச்சிருப்போம், ரைட்டா? இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது இந்த ரெஃப்ராக்ஷன் எந்த அளவுக்கு நடக்கும், அதாவது எவ்வளவு லைட் பெண்ட் ஆகும், எவ்வளவு ரெஃப்ராக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான், சரிங்களா? இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எதனால் நடக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், சரிங்களா? ஏன்னா ரெண்டு மெட்டீரியலில் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு ஏரோட கம்பேர் பண்ணும்போது வாட்டரில் வந்து லைட்டோட ஸ்பீடு வந்து ரொம்பவே குறைவு. அதனால தான், அதாவது இப்போ ஏரில் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n இஸ் கிவன் பை த ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு c பை v, சரிங்களா? ஸோ இதில் cன்றது என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், நியர்லி 2.98 கிலோமீட்டர், அதாவது லேக் கிலோமீட்டர் இருக்கும், சரிங்களா? அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஏரில் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து குறைவாக இருக்கும், ரைட்டா? அப்போ வீன்றது என்ன அப்படின்னா ஸ்பீடு இந்த மீடியம், ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு வாட்டரில் என்ன ஸ்பீடு இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு இதிலே எடுத்துக்குமே, இதில் ஏரோட ஸ்பீடு வந்து சின்னு வச்சுக்கும், அதே வாட்டரில் ஸ்பீடு வந்து வீன்னு வச்சுக்கும், சரிங்களா? இந்த சிக்கும் விக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்ன அப்படின்னா இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுவே உங்கள் புக் நோட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2 வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம் இஸ் கிவன் பை த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1 அண்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2 இஸ் ரெப்ரசன்டட் அஸ் n21 அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? சார் எங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது ஏர் மீடியம்னு வச்சுக்கலாம், இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம், இது வாட்டர் மீடியம்னு வச்சுக்கலாம், இது வந்து வாட்டர் மீடியம் வச்சுக்கலாம், இதில் n2ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம இந்த வாட்டரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மீடியத்தை, அதாவது மீடியம் 2, இது வந்து மீடியம் 2ன்னு வச்சுக்கலாம், இது மீடியம் 2ன்னு வச்சுக்கலாம், இது மீடியம் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ மீடியம் 2ஓட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு m1, அதாவது இந்த m1 வச்சு m2க்கு என்ன பண்ண போகிறோம்? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சொல்ல போகிறோம், சரிங்களா? அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா n21 எழுதுவோம், சரிங்களா? பிகாஸ் n21 இதுக்கு என்ன அர்த்தம்? மீடியம் ஆஃப் த, அதாவது செகண்ட் மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1ன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ ஸ்பீட் ஆஃப் த லைட் m1, ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் m2, சரிங்களா? இது v1 பை v2ன்னு சொல்லுவோம், சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சப்போஸ் இது ஏர்னு வச்சுட்டோம்னா மேலே இருக்குது ஏர், கீழே இருக்குது வாட்டர், ரைட்டா? இதுவே வந்து ஏருடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது மீடியம் 1ஓட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்க்குறதா இருந்தால் n12ன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2ன்னு அர்த்தம், சரிங்களா? இதுக்கு அப்படியே தலைகீழ வரும், ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம் 2 v2, ஸ்பீட் ஆஃப் த லைட் மீடியம் 1, சரிங்களா? இப்படி வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அடுத்து பாருங்கள், ஸ்பெரிக்கல் லென்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் பார்த்துருப்போம். இதில் அது லென்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரண்ட் மீடியம், லைட்டை அலோவ் பண்ணும், சரிங்களா? இப்போ இதில் லைட் பட்டுச்சுன்னா இந்த பக்கம் வரும், அதே மாதிரி இந்த லைட்டும் இந்த பக்கம் வரும். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனாக வருமா அப்படின்றது அந்த லைட்டுடைய அந்த மிரருடைய கேரக்டரை பொறுத்து இருக்குது. கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் இது வந்து சென்டரில் இந்த இடத்துல என்னவாக இருக்கும்? திக்கராக இருக்கும். அதே இந்த இடத்துல பாருங்கள் தின்னாக இருக்கும், அதாவது எட்ஜில் வந்து தின்னாகவும் சென்டரில் வந்து திக்காகவும் இருக்கும். எது? கான்வெக்ஸ் லென்ஸ். அதே கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டரில் தின்னாகவும் எட்ஜஸில் வந்து எப்படி இருக்கும்னா திக்காகவும் இருக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையில் இந்த ஆப்ஜெக்டை உருவாக்குறதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு ஹவுஸ் ஃப்ளை தான். இது ஹவுஸ் ஃப்ளையை கான்வெக்ஸ் லென்ஸில் பார்க்கும்போது அதோட இமேஜ் எப்படி இருக்கும்னா பெருசாக தெரியும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்ல பெரிய இதாக தெரியும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் அதே ஹவுஸ் ஃப்ளையை பார்க்கும்போது அதை விட சிறுசாக வந்து ஆப்ஜெக்ட் தெரியும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? இப்போ இதில் நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். என்னென்னா ஆப்டிக்கல் சென்டர்,
பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ். சரியா? ஏன்னா உள்ளே வந்து இந்த இடத்துல சென்டர் வந்து என்னவா இருக்குது? திக்காக இருக்கு இல்லையா? அப்போ இந்த லென்ஸுடைய சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஆப்டிக்கல் சென்டர். இதுதான் ஆப்டிக்கல் சென்டர். இது வழியாக போகக்கூடிய ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். நிறைய ஆக்சிஸ் போகும், பட் சென்டர் வழியாக, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகக்கூடிய ஆக்சிஸ் தான் என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். இப்போது இந்த இதில் படக்கூடிய லைட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது? ஒரே இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது இல்லையா? ஒரே இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது. அது எந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகுதோ அதுதான் வந்து என்னதுன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதான் வந்து என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதுவே இந்த ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு இருக்கக்கூடிய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த். ரைட்டா? இது கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவே கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் சென்டர் அதே தான். என்னென்னா இந்த லென்ஸுடைய சென்டர் பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி போன தடவை என்னாச்சு? கன்வெர்ஜ் ஆச்சு இல்லையா? எல்லா லைட்ஸும் என்னாச்சு? ஒரு இடத்துல சேர்ந்துச்சு இல்லையா? இங்கே லைட் பிரியும் பாருங்களேன். இந்த டைவர்ஜ் ஆகிறது தான் என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ். எல்லா லைட்டும் பிரிகிற இடம் பேர் என்னது? அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ். அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா, இங்கேயும் சரி அங்கேயும் சரி ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய லென்த் என்ன சொல்லுவோம்? ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு ஓரளவு புரியுதா புரியலையா? ரைட். அடுத்து லென்ஸ் ஃபார்முலா பார்க்கலாம். லென்ஸ் ஃபார்முலான்றது ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன். சரிங்களா? லென்ஸில் இது ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் தட் ரிலேட்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ லென்ஸ் டு த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ். அதாவது பாருங்களேன், இது ஃபோக்கல் லென்த்து, இது இமேஜ் டிஸ்டன்ஸ், இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஃபோக்கல் லென்த், இது இமேஜ், இது ஆப்ஜெக்ட். சரிங்களா? இந்த மூணுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறது தான் லென்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து எந்த பொசிஷனில் என்ன சைஸில் இருக்குது அப்படின்றத சொல்லும். சரிங்களா? அதாவது லென்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த இமேஜ் வந்து முன்னாடி உருவாகுதா பின்னாடி உருவாகுதா, ஆப்ஜெக்டோட சைஸ் பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லென்ஸ் ஃபார்முலா தான். சரிங்களா? ஸோ லென்ஸ் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் 1/f is equal to 1/u plus 1/v. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/f is equal to 1/u plus 1/v. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எஃப்ன்றது என்னது? ஃபோக்கல் லென்த், யூன்றது என்னது? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வின்றது என்னது? இமேஜ் டிஸ்டன்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? போதுங்களா? ரைட். ஸோ இதில் முக்கியமான சைன் கன்வர்சேஷன் பார்க்குறோம். சைன் கன்வென்ஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி நான் ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜை பற்றி சொல்லியிருப்பேன். ரைட்டா? ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் உருவாச்சுன்னா அது விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். இந்த விர்ச்சுவல் இமேஜை கேப்சர் பண்ண முடியாது. அதுவே ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கத்தில் வந்து இமேஜும் உருவாச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். இதை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். சரிங்களா? இதில் முதல்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். சரியா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரியல் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே இருக்கு பாருங்களேன், ரியல் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அதுவே விர்ச்சுவல் இமேஜாக இருந்துச்சுன்னா, மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, விர்ச்சுவல் இமேஜாக இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ரைட்டா? அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல், விர்ச்சுவல். ரியலை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். விர்ச்சுவலை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? அதுவே இமேஜ் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியலாக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். அதுவே விர்ச்சுவலாக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும், வியை பொறுத்த வரைக்கும் ரியல்னால் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். விர்ச்சுவல்னால் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோக்கல் லென்ஸை பொறுத்த வரைக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவாகவும் கான்கேவ் லென்ஸுக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். இந்த ஃபோக்கல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லையா, இதுதான் இது வந்து இது ஃபோக்கல் லென்த், இதில் இது ஃபோக்கல் லென்த். ரைட்டா? இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்வெக்ஸுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், கான்கேவுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். ரைட்டா? ரைட். அடுத்து மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் என்ன? உருப்பெருக்கம்னு தமிழில் பேர். சரியா? ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நல்லா பெருசுப்படுத்தி பார்க்க முடிஞ்சுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். இந்த மேக்னிஃபிகேஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை விட இமேஜ் வந்து ஸ்மாலராகவும் இருக்கலாம் அல்லது பெருசாகவும் இருக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது பொதுவாக வந்து ஆப்டிக்ஸில் இருக்கும். சரிங்களா? லென்சஸ் யூஸ் பண்ணுற இடத்துல, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இது இருக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய ஃபார்முலா பார்த்துடலாம்.
மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் த ரியல் ஆப்ஜெக்ட். ரைட்டா? உதாரணத்துக்கு 5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு பொருளை லென்ஸ் மூலமாக பார்க்குறோம். அது 10 சென்டிமீட்டர் தெரியுது, பெருசாக தெரியுது. ரைட்டா? அப்போ சைஸ் ஆஃப் த இமேஜ் என்னது? 10. ரியல் இதோட இமேஜ் என்னது? ரியல் ஆப்ஜெக்டோடைய லென்த் எவ்வளவு? 5. சரியா? அப்போ அடிச்சு கொடுத்தா 2. அப்போ இதோட மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு? 2ன்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மேக்னிஃபிகேஷன் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அல்லன்னா டிஸ்டன்ஸ் இமேஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? பட் இது வந்து நெகட்டிவ்ல இருக்கும், இது பாசிட்டிவ்ல இருக்கும். இன்னொரு விதமாக பார்த்தோம்னா h2 by h1 இஸ் ஈக்குவல் டு v by uன்னு போடுவோம். என்னது? v by u. சரிங்களா? vuன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட்டா? அடுத்து பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஹவு ஸ்ட்ராங்லி இட் கன்வெர்ஜஸ் அல்லது டைவர்ஜஸ். ஒரு பொருள், ஒரு லைட்டை எந்த அளவுக்கு அதோட ஸ்ட்ராங்காக வந்து பிரிக்க முடியும் அல்லது சேர்க்க முடியும்னு பார்க்குறது பேர் தான் என்னது? பவர் ஆஃப் லென்ஸ்ன்னு பேர். சரிங்களா? இதோடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டயாப்டர்னு சொல்லுவாங்க. மேக்னிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ்னு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? யூனிட்ஸ் கிடையாது. ரைட்டா? பட் பவர் ஆஃப் லென்ஸை பொறுத்த வரைக்கும் டயாப்டர் அப்படின்ற யூனிட் இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த லென்ஸ் இருக்குது, இதோடைய பவர் வந்து 1 டயாப்டர் தான். அதாவது இந்த லைட்டை பெண்டாக்குற திறமை இருக்குது பார்த்தீங்களா, இது 1 தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து இதில் படுற லைட்டை வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் தள்ளி தான் என்ன பண்ணுது? பெண்ட் பண்ணுது. ரைட்டா? அதாவது கன்வெர்ட் பண்ணுது. அதுவே 2 டயாப்டர் இருக்கிற இடத்துல என்ன ஆயிடுச்சு? இது 1 மீட்டர்ன்றது அதில் பாதி டிஸ்டன்ஸ்லேயே ஆஃப் ஆஃப் த மீட்டர்லேயே என்ன ஆயிடுச்சு? என்ன பண்ணிடுச்சுன்னா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இதுவே ஆஃப் ஆஃப் த டயாப்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 மீட்டரை விட தள்ளி போய் என்ன பண்ணுது? இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணுது. சரிங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா -1 டயாப்டர் அப்படின்றது இங்கே என்ன பண்ணோம்? கன்வெர்ஜ் ஆகுதுல, இது டைவர்ஜ் ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது பிரியும். சரிங்களா? அப்போ 1 டயாமீட்டர்னா இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, அதே -2 டயாமீட்டர்னா ½ மீட்டர் தான் தள்ளி இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து என்னது? பவர் ஆஃப் லென்ஸ்னு பேர். இந்த பவர் ஆஃப் லென்ஸ் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா P is equal to 1/f. அதாவது பவர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபோக்கல் லென்த். ரைட்டா? அப்போ ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஆஃப் லென்ஸ் என்ன ஆகும்? குறையும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் பாருங்களேன், கீ பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்வெர்ஜிங் லென்ஸ், அதாவது கன்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த் இருக்கும் அண்ட் பாசிட்டிவ் பவர் இருக்கும். அதுவே டைவர்ஜிங் லென்ஸ் கான்கேவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த்துக்கு நெகட்டிவ் பவர் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓரளவுக்கு இந்த லெசனில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.